السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் நாம் இன்று பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இந்த துஆவை ஒரு தடவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ்வினுடைய உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போன்று நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீர்படுத்தி தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா 4 மாதங்களை சிறப்புக்குரிய மாதங்களாக ஆக்கியிருக்கின்றான். அதில் ஒரு மாதம் முஹர்ரம் மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் ஒரு புதிய வருடத்தை அடைந்திருக்கின்றோம். இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த வருடம் முழுவதும் அவனுடைய உதவிகளை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீர்படுத்தி தருகின்றான். நாம் துஆக்களை ஓதக்கூடிய நேரத்தில் யக்கீனோடு இஹ்லாஸோடு துஆக்களை ஓதுவோம். அவ்வாறு கேட்கக்கூடிய துஆக்களே அல்லாஹ்விடத்தில் கபூலாகின்றது. நாம் ஓரிரு தடவை துஆக்களை கேட்டுவிட்டு, நான் துஆக்களை கேட்டேன், என்னுடைய துஆ கபூலாகவில்லை என்று கூறுவதை விட, தொடர்ச்சியாக நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்படும் வரை நாம் தொடர்ச்சியாக துஆக்களை கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆக்களுக்கான பதிலை வழங்குவான். இந்த துஆவும் அதே போன்று மிக முக்கியமான ஒரு துஆ, மிகவும் வேகமாக பதில்களை பெற்றுத்தரக்கூடிய துஆ, அல்லாஹ்வினுடைய உதவிகளை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அந்த துஆ என்னவென்றால், அல்லாஹும்ம இன்னி லஈஃபுன் ஃபகவ்வி ஃபீ ரிதாக லுஃபி வஹுத் இலல் கைரி பினாசியதி வஜ்அலில் இஸ்லாம முன்தஹா ரிதாஇ. اللهم إني ضعيف فقوّني وإني ذليل فأعزني وإني فقير فأغنني يا أرحم الراحمين. மீண்டும் ஒரு முறை அந்த துஆவை ஓதுகின்றேன். اللهم إني ضعيف فقوّي في رضاك ضعفي وخذ إلى الخير بناصيتي واجعل الإسلام منتهى رضائي. اللهم إني ضعيف فقوّني وإني ذليل فأعزني وإني فقير فأغنني يا أرحم الراحمين என்று வரக்கூடிய இந்த துஆவை ஓதுவோம்.